ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கு சூப்பரான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோஸும் நம்ம பண்ணும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை அப்ளை பண்ண அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணுமா இல்லை ஹேர் வாஷ் பண்ணக்கூடாதா, வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை பண்ணணுமா, அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்போம். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெமெடிலையும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம், ஆனால் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி கிடைக்காதுங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண கோஸு. உங்களுக்கு ரெட் கலர் கோஸு கிடச்சிதுன்னா அதோட ஒரு தோல் மட்டும் போதுங்க, அதை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வேளை கிடைக்கலன்னா இந்த ஒயிட் கலர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட கூடவே நான் ஏற்கனவே இங்கே வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கனால அதிலேருந்து உடச்சி வச்சுருக்கேன். அதாவது ஆம்லா இருக்குது இல்லைங்களா, நெல்லிக்காய், அதோட செடியிலேருந்து அந்த மரத்துலேருந்து அந்த கிளை கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் லைட்டாக காய வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அந்த காட்டு நெல்லிக்காவோ மரமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த நெல்லிக்காயிலேருந்து ஒரு துண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை ஏதாவது கடையில் காஞ்ச சின்னதாக கட் பண்ணி காஞ்ச வச்சு விற்றுருப்பாங்க, அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 துண்டு சேருங்க போதும். அந்த நெல்லிக்காய் சேர்க்கும் போது நமக்கு 2 துண்டு போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம நெல்லிக்காய் சேர்க்காமல் இலைகள் சேர்க்க வேண்டியதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 இலை போல் நம்ம அதை உருவி இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் கடைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த மரம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம எங்கெங்கேயோ தேட வேண்டியிருக்கோம். அதனால் உங்களுக்கு மரம் கிடைக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் மரம் வச்சுருப்பீங்க, அவங்க இதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். இது ஒடியலை ஆவுலா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆம்லாக்கு அவுலா கச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் நல்லா நிறைய பேருக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே அந்த விதை கொஞ்சம் பெருசாக பால் மாதிரி இருக்கும். அது கட் பண்ணிவிட்டு நம்ம நிறைய விதமான டிஷ்லாம் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் புளிப்பாகவும் கசப்பாகவும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டான முறையில் சமைச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஒன்றுன்னா இந்த மாதிரி உருவி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இதே போல் வச்சுருந்தேன். அதை உருவி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக காஞ்சிருக்கணும், ரொம்ப காயாமல். நம்ம ரொம்ப காஞ்சாலும் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நான் ஜஸ்ட் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பு மேலே போட்டு தண்ணியில் வச்சு 1 கப் தண்ணிக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கோஸு, இந்த இலைகள் ஒரு 12 இதழ் இப்போ சேர்த்து இதை நாம் அப்படியே கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்கும் போதே நமக்கு லைட்டாக அந்த கோஸு வாசனை வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த ரெட் கலர் கோஸு கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணலாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேளை கிடைக்கலன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இது கொதித்து பாதி அளவுக்கு வரணும். ஆனால் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கடகடன்னு கொதிக்க வச்சிடாதீங்க. லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக இதை கொதிக்க விடணும். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராட்லாம் நமக்கு ஃபுல்லாக மெதுவாக எல்லாம் வெளியேறி நம்ம அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்ச அப்புறமா பாதி அளவுக்கு வந்த அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்துருச்சு. நான் ஏற்கனவே நிறைய ரெமெடிஸில் சொன்னது தான், நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நடுவில் இந்த மாதிரி கலக்கி விட்டு கொதிக்க வைக்கணும். இல்லைனா அந்த இலையெல்லாம் சரி கோஸும் சரி சைடில் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அது ஒரு ஓரமாக இருந்துக்கும், நம்ம பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும் கொதிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால் நடுவில் ஜஸ்ட் லைட்டாக நம்ம கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ஃபுல்லாக பாதி ஆகிடுச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட் கலரில் இருக்கும், ஒரு க்ரீன் மாதிரி, ஆம்லாவோட அந்த க்ரீன்னு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை வடிகட்டி கொண்டு வந்துடுறேன். பாதி அளவுக்கு வந்த அப்புறமா தான் நம்ம வடிகட்டணும். நான் லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருந்தேன், பொறுமையாக கொதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி கொண்டு வந்துடுறேன். வடிகட்டின அப்புறமா இதில் 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாங்க. இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி இருக்காது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்க ஒரு இன்க்ரீடியன்ட்டுக்கு நம்ம கிடையாது. இன்னொரு இன்க்ரீடியன்ட் பயன்படுத்தும் போது நம்ம அதை நைட்டில் அப்ளை பண்ணி அடுத்த நாள் காலையில் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் இது 2த்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு ஓகேவோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
வடிகட்டின இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் காஃபி தூளை கலந்துட்டு இதை வந்து நல்லா சில்லுனான அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நீங்கள் தினமும் வந்து காலையில் ஈவினிங் தலையில் வந்து எண்ணெய் இல்லாத சமயம், தலை சுத்தமாக இருக்கிற சமயம், அந்த டைமில் மட்டும் தலை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு எப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ண அப்புறம் அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி கிடையாது. இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். தலை ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த வெள்ளை முடி ஃபுல்லாக வந்து படுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. காஞ்ச அப்புறமா நீங்கள் தலை சீவிக்கலாம். இதே போல் தினமும் பண்ணுங்கள். தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா என்றைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்களோ நீ காலையில் ஈவினிங் 2 தடவை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. எப்போல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் நல்லா தலையை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தலையை சீவிக்கோங்க. சில்லுன்னு இருந்தால் சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ரெடி பண்ண இந்த இன்க்ரீடியண்ட்டில் நம்ம காஃபி பவுடர் சேர்க்காமல் கடுகெண்ணெய் சேர்க்கணும். 1 ஸ்பூன் காஃபி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல 2 ஸ்பூன் கடுகெண்ணெய் சேர்த்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டி இருக்கும். இதாங்க நம்ம அந்த சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டில் 2. 1 நம்ம காஃபி வந்து சேர்த்தா நீங்கள் தினமும் வந்து இதை அப்ளை பண்ணலாம். எப்பயாச்சும் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணலாம். கடுகெண்ணெய் சேர்த்தா கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு வேளை அடுத்த நாள் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் அதுக்கு அடுத்த நாளாச்சும் கண்டிப்பாக பண்ணணும். இல்லைனா அந்த ஸ்மெல்லு வந்து இந்த தண்ணியோட கடுகெண்ணெய் சேர்ந்துருக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அது ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் ஹேர் வாஷ் பண்ணிடணும். மற்றபடி கடுகெண்ணெய் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு ஓகே, அந்த ஸ்மெல் ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நல்லா காய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தலை சீவிக்கோங்க. 2-3 நாள் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது 2த்தில் உங்களுக்கு எந்த இன்க்ரீடியண்ட் வந்து ஈஸியாக கிடைக்குதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம். நேச்சுரலான இந்த மாதிரி ரெமெடிஸை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் ரிசல்ட் கிடச்சிட்டதுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளையாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி சான்ஸ் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆகும். அதனால் பர்மனெண்ட்டாக வந்து நம்ம இதை பண்ணோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடி ஃபுல்லாக கருப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டிய கிடையாது. நேச்சுரலாகவே பர்மனெண்ட்டாகவே நம்ம ஹேர் வந்து பிளாக் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது வெள்ளை முடி இருக்கவங்களுக்கு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன் சின்ன பசங்களுக்கு வேண்டான்னு சொல்லி. ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு இளநரை வந்து நிறைய வந்துடுது. அவங்களுக்கு நம்ம அடிக்கடி டெய்லியாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இளநரைன்னும் போது அவங்க வளரவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கனால இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து நம்ம அவங்க தலைமுடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.